ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிவன் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ யார் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆகும். ஸோ நம்பர் 1 நம்பர் 2 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க மேபி இப்போ ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இல்லை ஏதாவது ஒரு புது விஷயத்த நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறவங்களா இருக்கலாம். எனக்கு சொல்லுங்கள் எப்படி ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும், இல்லை புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்குறீங்க. இல்லை உங்களுக்கு வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி, நிறையா கற்றுக்கணும், விஷயங்கள் தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை வந்து மற்றவங்களோட நல்லதுக்காக பயன்படுத்துங்க. அதை வந்து தனக்கு மட்டுமே இப்போ உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்படி இல்லாமல் உங்களுக்கும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களை சார்ந்தவங்களுக்கும் கொடுங்க. நம்ம மட்டும் வச்சுக்கணும், நம்ம மட்டும் முன்னேறணும், அந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா பிடிக்குது, நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு நிறையா. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறையா நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் எது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நிறையா புது விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட தேர்ட் இன்ட்யூட்டிவ் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது உங்களுக்கு. ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டிங்க, இன்னும் கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லாதவங்க ஏதாவது ஒரு இது அடிக்ஷனுக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வாங்க. ஒரு பர்சனுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், அவங்க நினப்பாவே அவங்கள விட்டு வெளியே வர முடியாது. ஈவன் தோ அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு வெளியே வர முடியல உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணுன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இல்லாத அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும். சக்ரா பேலன்சிங் மெடிடேஷன் இருக்கும், அதை போட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதை வந்து உங்களுடைய நலனுக்காகவும் பிறருடைய நலனுக்கு வச்சுக்கோங்க. செல்ஃபிஷாகவும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு இதை வந்து எப்போவுமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க எனக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயந்துட்டுருக்கீங்களா? ஐயோ இது இப்படி நடந்துருமோ, அது இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பயத்தினால ஏற்படக்கூடியதில் எல்லார் மேலேயும் கோவப்படுறீங்களா? அந்த பயத்தை உங்களால் வெளியவும் சொல்ல முடியல. அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி கோவம், எது எடுத்தாலும் கோவமாக பேசுகிறது. எல்லாருமே கேட்குறாங்க ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்களா? எனக்கு சொல்லுங்கள் நம்பர் 2. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தேவையான ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுடைய நலனுக்காக தான் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து இந்த பயங்கள் தேவையில்லை. உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா பைரவர் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கால பைரவருக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ அவர் வந்து உங்களுடைய பயத்தை வந்து போக்குவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொலைட்டாக பேசுங்க. அந்த கோவப்பட்டு வார்த்தைகளை வந்து நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்துக்கு பயந்து கோவப்பட்டு இல்லை நடந்துருமோ தெரிஞ்சிருமோன்ற இதில் சுற்றி இருக்கிறவங்கள காயப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அன்பாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டுமே ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போது ஏதோ ஒரு எல்லாருக்குமானதாக இருக்காது. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க ஜஸ்ட் லீவ் இட். ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சதை நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு புது விஷயம் கிடைக்குதுன்னா அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஒரு பேரண்ட்டாக இருந்து சிவன் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த கண்டிப்பாக ஏதோ ஒன்று கற்றுட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு இதுவும் வந்திருக்கும், என்னால் எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு அரகன்ஸும் வந்திருக்கும், நான் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு இதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பேரண்ட்டாக ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு கிடைச்ச பவரை மற்றவங்களோட நலனுக்காக பயன்படுத்துங்கிறது நம்பர் 1க்கு. நம்பர் 2 வந்து ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறத, அந்த பயம் தேவையில்லை. அந்த பயத்தினால நீங்கள் உங்களை காயப்படுத்திக்கிறத விட அடுத்தவங்களை ரொம்ப வார்த்தைகளால் காயப்படுத்துகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு சிவன் சொல்கிற மெசேஜ், உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது, கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு அவருடைய துணை இருக்குது அப்படிங்கிறாங்க. கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க, அதே மாதிரி பொலைட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.